நம்ம இந்த வீடியோல காப்பரிசி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். காப்பரிசி என்னன்னா குழந்தைகளுக்கு வந்து காது குத்துனா இது வந்து காது குத்தி முடிஞ்ச உடனே எல்லார் கையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுப்பாங்க. அதுதான் காப்பரிசி. அது சில பேருக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது. வாங்க அது எப்படி முறையா பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோ வந்து முழுசா பாருங்க. அப்பதான் அது சொன்ன நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு கத்துக்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து பச்சரிசி, மாவு பச்சரிசி. இந்த மாவு பச்சரிசி எடுத்தீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிவப்பரிசினாலும் ஊற போட்டுக்கலாம். சிவப்பரிசி ஊற போட்டதாக இருந்தால் முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற போடணும். பச்சரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழனி பிழிஞ்சிட்டு நல்லா வடிகட்டி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 டம்ளர் மட்டும் அளந்துக்கிறேன். நீங்கள் ஒரு 50 பேருக்கு செய்யணுன்னா 1 கிலோ அரிசி இருந்தால் போதும். 50 பேருக்கு நீங்கள் செய்யலாம். இப்போ 3 டம்ளர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இதுவே ஒரு 20 பேர் சாப்பிடலாம். விசேஷங்களுக்கு வந்து உங்களுக்கு 30 கிராம் பேக்கிங் போட்டிங்கனாலே 1 கிலோ சரியாக வரும் 50 பேருக்கு. இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். பச்சரிசி வந்து 3 மணி நேரம் ஊறினது பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. நல்லா வெள்ளையாக தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா வெள்ளையாகவும் இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு கண் தட்டில் வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லா தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு துண்டில் வந்து கொட்டி விட்ருங்க. ஈரம் வந்து நல்லா ஒத்திக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த ஈரம் பூரா துண்டில் இறங்கிரும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்ல ஈரம் வந்து வாங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த எள்ளு வச்சுருக்கோம். எள்ளை வந்து வெறும் சட்டியில் வந்து வறுத்துக்கலாம். 25 கிராம் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்லா கொஞ்சம் பொரியணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா வெடிச்சு பொரியும். இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. நல்லா பொரியுது பாருங்க. இப்போ கொட்டிக்கலாம். இந்த அரிசியில் கொட்டிடுங்க. திருப்பி வந்து இந்த பொரிகடலை நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம், வேணாட்ட தவிர்த்துக்கலாம். பொரியில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து சும்மா ஹீட் படுற அளவுக்கு லேசாக வறுத்தா போதும். இப்போ இதை கொட்டிக்கலாம். இந்த தேங்காய் வச்சுருக்கோம். தேங்காய் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக போட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ இந்த தேங்காயை அதில் போட்டுடலாம். தேங்காய் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா கெட்டு போகாது. நீங்கள் 1 வாரம் கூட காப்பரிசியை வச்சுக்கலாம். தேங்காயை வதக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே சாப்பிடணும். சிறுதியிலே வந்து தேங்காயை நல்லா வதக்கி விடுங்க நெய்யிலேயே. தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதில் கொட்டிக்கலாம். இப்போ அடுத்து வந்து வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டால் போதும்.
வெள்ளம் அடுப்பில் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு ஏலக்காய் தட்டிக்கலாம். ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக தட்டிட்டோம். இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போ இந்த தோலை மட்டும் நீக்கிடலாம். பாகு வந்து நல்லா காய்ச்சியாச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் காய்ச்சணும். பாருங்கள், இந்த ஒரு நூல் கம்பி வரும். அதை எடுத்து வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் விட்டிங்கன்னா கரையாமல் இருக்கணும். இப்படி ஒன்று சேர்ந்து வரும். இதுதான் பதம். பாருங்கள், இது ஜவு முட்டை மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வரும்போது நம்ம அமர்த்திடலாம் அடுப்பை. இப்போ இதை ஊற்றிக்கலாம். வெல்லம் வந்து நான் மண்ணில்லாத வெல்லமாக இருக்கறனால அப்படியே ஊற்றுறேன். இப்போ இந்த பாகை ஊற்றுனதும் எல்லாருமே சேர்த்து வந்து நல்லா ஒன்று சேர்ந்து கிளறுங்க. இந்த சூட்டோடே கிளறிடுங்க. இப்போ இந்த ஏலக்காய் பொடியை வந்து நம்ம போட்டுடலாம். நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கவரில் போட்டு நீங்கள் பேக்கிங் பண்ணி எல்லார் கையிலையும் ஒன்று ஒன்று கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒன்று ஒன்றா டக்குன்னு எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள்.